வணக்கம், நான் உங்கள் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் மெதுவடை. இதை தொடர்ந்து அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 300 கிராம், பாசிப்பருப்பு 120 150 கிராம், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 8 9 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை அரிசி பாசிப்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கும்போது குவாலிட்டியான பச்சரிசி பார்த்து வாங்க. அதாவது நல்ல குவாலிட்டியான பச்சரிசியை பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது அரிசியை உடச்சரிசியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி முழு அரிசியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக குக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் போடுவாங்க ஹோட்டல்லாம். நானே பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாசி பருப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்ல ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 300 கிராம் அரிசிக்கு 150 கிராம், அதாவது 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இல்லை நாங்கள் எப்பவுமே பாசிப்பருப்பு கம்மியாக போட்டு தான் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் 100 கிராமுக்கு 40 கிராம் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பச்சை அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து டேரெக்டாக குக்கரில் போடுறோம். குக்கரில் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுருக்கணும். உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாசி பருப்பும் இந்த பச்சை அரிசியும் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அரிசியும் பருப்புக்கும் கரெக்டாக 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு பிறகு இந்த குக்கரோட மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி உதிரி உதிரியாக மேலே இருக்கும், ஆனால் கீழே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த மாய்ஸ்டர், அதாவது நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பச்சை கருவேப்பிலை அந்த சூடோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பச்சை கருவேப்பிலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனில் நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் சூடான பிறகு இந்த இடத்துல தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நெய் சூடான பிறகு சீரகம் மிளகு போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். சில பேர் சூடு இல்லாமல் அப்படியே மிளகும் சீரகம் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு டப்பு டப்புன்னு வெடிச்சு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம முந்திரி பருப்பு போடணும். அதுக்கு பிறகு இஞ்சி. இந்த பொங்கலுக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஞ்சி கொஞ்சமாக போட்டிருப்பாங்க, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடலாம். நான் சொன்ன குவான்டிட்டியில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பும் பச்சை அரிசியும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்ட பிறகு இந்த தாளிப்பை அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த தாளிப்பு என்ன ஆகிட்டுன்னா, அந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்களே, கோயிலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு நீங்கள் தம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு சரணா பவனில் போனாலோ இல்லை வசந்த பவனில் போனாலோ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இதை தொடர்ந்து மெதுவடை. மெதுவடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறலைன்னா கண்டிப்பாக வடை நல்லா வராது. அதனால் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியே இல்லாமல் டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம்.
எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 20% ஓடட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும். இந்த இடத்துல மாவை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு சரியாக அரைஞ்சிருக்காது, ஒன்றும் பாதியாக இருக்கும். அதனால தான் லூஸாக இருக்கும். இப்போ இதே மாவு கொஞ்சம் ஓடும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த டைமில் தண்ணி தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இந்த மாவு அரைய இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளிக்கிறேன், ஊற்றலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து மாவு நல்லா அரைச்சிருத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலும் கீழும் அப்படி வரும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்து பிறகு நீங்கள் அந்த மாவு எடுத்து அப்படியே பவுலில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு மாவை நல்லா அடிக்கணும், அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை போடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவோட வெயிட்னஸ் கம்மியாகும். அதனால தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சீரகம் அதிகமாக போடலாமா இல்லை மிளகு அதிகமாக போடலாமா சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. சீரகம் தான் அதிகமாக போடணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா மிளகு வந்து சாப்பிட்றது நல்லது, ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மிளகு கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக நான் பெருங்காயம் முன்னாடியே போட்டுருணும், மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் போடாமல் வடை போடாதீங்க. எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பெருங்காயம்லாம் போட்டு முடிச்ச பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் மாவு நல்லா அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே விழணும். இதுக்கப்புறம் உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுப்பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து சைட் பவுலில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வடை கையில் வந்து நிற்கும், அதாவது அந்த மாவு கையில் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். இந்த மாவை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் போடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மெதுங்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அந்த வெயிட்டாக இருக்குது, மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் நல்லா மெதுங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை மாவு எடுத்தோமோ அதேமாதிரி 1 by 1 எடுத்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். இதெல்லாம் கரெக்டான பொருள் இருந்தால் நல்லா சூப்பராக வரும் வடை மாவு. எங்கள் வீட்டு கிரைண்டர் வந்து ஓட மாவே அரைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வடை மாவுனா நல்லா வராது, இட்லி மாவும் நல்லா வராது. அதனால தான் நிறைய பேர் ஐஸ் கியூப்ஸ் போடுவாங்க. ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் போடுறாங்க. ஐஸ் கியூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக சூடாகும். அப்படி சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வராது. அதனால தான் ஐஸ் கியூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டு மாவு எடுத்து இட்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மெதுவடை நல்லா சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் பிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே பறக்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெதுவடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இது தொடர்ந்து அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வேக வச்ச துவரம்பருப்பு 100 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 25 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், தேங்காய் பத்தை 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன்,
மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. எப்போவுமே எந்த ஒரு மசாலா நீங்கள் வீட்டில் வறுத்தாலும் அதனால் எந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதே டைமில் அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தேங்காய், அதாவது ஒரு 90% அளவுக்கு வறுத்து முடிச்ச பிறகு தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காவை ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த தேங்காயில் இருக்க ஈரத்தோட தன்மை போன பிறகு நீங்கள் எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி குறைன்னு இருக்கக்கூடாது சொல்ல வரேன். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்பப்போ அரைச்ச வேண்டியதான். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியாக இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு சீரகம் தாளிப்பை போடுறோம். இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு மேலே வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போடுங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நார்மலாக நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது பொடிசை கட் பண்ணி போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லாயிருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த காரத்தோட அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இனிப்பு தன்மை சக்கரை எதுவும் போட போதில்லை, அந்த வெங்காயம் கடிக்கும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அதே மாதிரி தான் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கோம், சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம ஏற்கனவே அரைச்சி விட்ட மசாலா ரெடி பண்ணியிருக்கோமே, இது ஏன் அடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பவுடர் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், உப்பு ரெண்டுத்தையும் போட்ட பிறகு வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் என்னென்ன காய்கறி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரைக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டிருக்கேன். அதே டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் வேறு எதுனா ஆட் பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய் போட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த சாம்பார் மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொதிக்க விடுறோம். பார்த்தீங்களா, அந்த மசாலா அந்த காய்களோட மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறியை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் அதாவது ஒரு 70% வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் எடுத்த உடனே புளி தண்ணி ஊற்றி அப்படி கொதிக்க விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நல்ல வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மசாலா குறைஞ்சபட்சம் ஒரு 70% நல்லா வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும். அதனால ஒரு மூடி போட்டு இந்த காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் 70% வெந்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா,
அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த பருப்பு இதில் யூஸ் பண்ணுற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நான் காமிக்கிறேன் வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு மூடி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு அந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனையில் போயிருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அந்த பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலா வேகணும், அதுக்கு பிறகு புளி தண்ணி, அந்த புளி தண்ணி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணி எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வர ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பருப்பு பார்த்திங்களா, இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கணும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பருப்பு வெந்த பிறகு மத்து போட்டு கரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி கரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மசாலாவும் அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் குவான்டிட்டியும் நல்லா கொடுக்கும். அதனால தான் நல்லா மேஷ் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு இதில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறது என்ன பக்குவம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக பருப்பு போட்ட பிறகு ஒரு 2 கொதி இல்லை 3 கொதி வந்த பிறகு நெய் போட்டு நீங்கள் இறக்க வேண்டியதான். பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் கையில் எடுக்கும்போது அந்த பருப்பு அங்கங்கே தெரியாது, நல்லா கரைஞ்சி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கும்.